இந்த கமெண்ட் படிச்சுன்னா நீ தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றாங்கன்னு எடுத்து பாருங்க. யார் திவாகருக்கு எல்லாம் நெகட்டிவ் தான் வருது. இதை இப்பவே என்ன போடுறான் தெரியுங்களா? நல்லா பொழந்துக்கிறானுங்க, சூப்பர்ன்றானுங்க. காயம் பெரிய காயம் வந்து பணம் தான் எல்லாம் பண்ணுவானுங்க. ரோட்ல பெறல்றான்னா பெறலுவான். அதனால வந்து அதுவும் குறிப்பா விஜய் டிவி வந்து பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது எதையுமே நம்ம நம்ப முடியாது. எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது நேரத்தை வீணடிக்கிறதே வேஸ்ட். அவன் எதனா ஒரு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கிறான். ஏய் நான் அடிச்சாங்கல்ல, நேரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இப்போ எதுக்கு இதை வந்து ஊடகத்தை உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கேன்? ஒரு தடவை ஒருத்தர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி வருவாங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வரும். இவனை ஒரு முறை இவன் பண்ற சேட்டையை வந்து விரும்பி பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் செட்டிங் இருக்கு அந்த செல்லுல. நமக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம வந்து விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பத்தி எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து வன்முறையில வந்து இந்த மாதிரி பேசுறது தப்பு. அதே சமயத்துல இந்த விஜய் டிவியே இதே வேலை தான். ஒரு கெட்ட பழக்கம் கேட்டா, எங்களால இவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கிடைச்சிருக்கா, அவனை எல்லாத்துக்கும் பயன்படுத்து, சக்கையா பிழிஞ்சி அவனுக்கு அப்படி போடு. இப்ப இல்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூப்பிடுவாங்க கண்டிப்பா. எங்களால தான் நீ வந்த, மார்க்கெட் எல்லாம் போயிடுச்சுல்ல, வந்து கொஞ்சம் ஜட்ஜா உட்காரலாம் இல்லன்னு கேட்பான், கூப்பிடுவாங்க. அவன் உஷாரா இருக்காங்க. இல்ல கலக்க போகுது யாரில் கொண்டு வந்து போறீங்க? காமெடி. அவன் ஒரு காமெடினா ஒரு அறிவுஜீவியா நம்ம பாக்குறோம். அவன் இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும்னு நம்ம ஆசை உண்மையிலே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவார் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்துல பிரச்சனை எல்லாம் சந்திச்சு அடி வாங்கி உத வாங்கி ஒரு வழியா பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்கு வந்து எதற்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. அந்த சீசன் எப்படி போச்சுன்னே யாருக்குமே, அந்த பிக் பாஸ் பாக்குறவங்களே நான் பார்க்க மாட்டேன்னு ஓடுற அளவுக்கு அந்த ஷோ இருந்துச்சு. அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் தான் பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் அவர்கள் சுத்திட்டு இருந்தாரு. இப்ப இந்த குக்கு வித்து கோமாளி அப்படின்ற ஷோக்கும் உள்ள போயிருக்காரு. இதுல மாக்காப்பா குடிபோதையில அவரை கம்பியால அடிச்சிட்டாருன்னு சொல்றாரு சார். இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து முதல்ல இதை எப்படி பாக்குறேன்னா, விஜய் டிவியில நடக்கக்கூடிய, அதாவது எப்படி வந்து திரையில நடக்கக்கூடியது சரி, திரைக்கு பின்னால் நடக்கக்கூடியது வந்து ரெண்டுமே நான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் தான் இல்லை. வெளிப்படையா பேசுறேன். திரைக்கு முன்னாலையும் திரைக்கு பின்னாலேயும் நடக்கிறது எதையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எப்படி திரைக்கு முன்னாடி நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லையோ, அதே மாதிரி திரைக்கு பின்னாடி நடக்கிறதா சொல்றாங்க பாத்தீங்களா. இவன் அடிச்சுட்டான், நடிகை வந்து அவர் காயத்தை காட்டுறாரே சார். காயம் பெரிய காயம் வந்து என்ன, பணம் தான் எல்லாம் பண்ணுவானுங்க. ரோட்ல பெறல்றான்னா பெறலுவான். இப்போ பல பேர் பாக்குறீங்கல்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக என்ன வேணா பண்றாமா. இப்பெல்லாம் வந்து அப்படி ஆயிடுச்சுமா. ப்ரொமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தரையை நக்கடா, ஒரு 5 நிமிஷம் தான் நக்கிடுவான். இது காசுக்காக. ஆமா, நீ கொஞ்சம் தரையை கொஞ்சம் நேரம் நக்கடா, அந்த குப்பையை கொட்டிட்டு வந்து நக்கடான்னு சொன்னா கூட அப்படிதான் இன்னைக்கு சினிமாவில் அப்படி ஆயிடுச்சு. இது அப்படிதான் இருக்கிறானுங்க. காசு கொடுக்குறேன், நல்லா நக்கி தரையை நல்லா நக்கடா, வெறும் தரை தாண்டா இது, மனுஷோர்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கிறானுங்க. பல ஜீவன்கள் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது உங்களுக்கு வந்து கூல் சுரேஷ் ஞாபகம் வருதுல்ல, அப்படிதானே? நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு வந்து இவன்லாம் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து என்ன வேணா பேசுவாங்க. ப்ரொமோஷனுக்காக பண்றது தான் இது. அதனால வந்து இந்த அதுவும் குறிப்பா விஜய் டிவி வந்து பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது எதையுமே நம்ம நம்ப முடியாது. எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது நேரத்தை வீணடிக்கிறதே வேஸ்ட். அதுல வந்து இந்த நீங்க சொல்ற இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவர் போய் புகார் கொடுத்தது, இதெல்லாம் வந்து புகார் கொடுக்கும் போது கூட அந்த ஆணவம் வெளிப்படுது. யாரு? அந்த பையன் மேல. நானே எனக்கே இந்த நிலைமைனா அழுத்தமா சொல்றான். எனக்கே 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 இந்த நிலைமை, எனக்கே 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 அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுமா தோணுது? இவனுங்க ஏன்னா இன்னும் நல்லா போடாம விட்டானுங்கன்னு தோணுது. எது அது சொல்லும் போது நமக்கு தோணுது. நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. உண்மையிலே எனக்கு அது அந்த வன்முறை வந்து விரும்புகிற ஆள் கிடையாது. எனக்கு அறவழி தான். எனக்கு வன்முறையே நான் விரும்ப மாட்டேன். எனக்கு அந்த வன்மமும் விரும்ப மாட்டேன்.
இந்த வன்மம் பழி தீக்கிறதுக்காக சொல்றாங்க பாருங்க. இந்த ஊடகத்தை வந்து காலை மறைக்க உட்காந்துக்கிட்டு வன்மத்தோட பேசுறது. நான் யார் இதை சொன்ன உடனே சவுக்கு சங்கம் ஞாபகம் வருது இல்ல? இல்ல தெரியுது தெரியுது, உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நான் அப்படி சொல்லல. யாராலும் சொன்ன வன்மத்தோட பேசுறது, ஊடகத்துல நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு பேசுறதுக்குன்றதுக்காக வந்து வன்மத்தை கொட்டுறது, பழிய தீர்த்துக்கிறது, அரிப்பை சொரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் சொரிஞ்சினால்தான் வந்து காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாரு சார். நான் தான் சொல்றேன். நான் வளர்ந்து வரேன்ற ஒரு நான் காழ்ப்புணர்ச்சி. கேட்கறது கிடையாது. இப்ப இவன் பேசுறது, நீங்க இப்ப இந்த வாட்டர்மலன் ஸ்டார் பேசுறத நீங்களே யோசிச்சு பாருங்க. எது அவன் எதனா ஒரு நான் ஸ்டாப்பா பேசினே இருக்கிறான் பாருங்க. ஏய் உன்னை அடிச்சாங்கல்ல, நேரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இப்ப எதுக்கு இதை வந்து ஊடகத்தை உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிற? கமிஷனர் ஆபீஸ்லயும் வர போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் தான் சொல்றேன், ஏற்கனவே இவன் அந்த மாதிரி ஆள். இவன் வந்து ஒரு வினோதமான ஒரு ஜந்துமா. அவன் இது வினோதமான ஒரு ஜந்து. முதல்ல இவனை வச்சு மார்க்கெட் பண்றது தான் இவங்க வேலையே. இந்த விஜய் டிவி வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒருத்தனை உள்ள சேர்த்தாச்சுன்னா அவனை எல்லாத்துலயும் யூஸ் பண்ணி அவனை வந்து சக்கையா பிழிஞ்சி அவனை வெளியே துரறது தான் வேலை. பாருங்க, கடந்த காலத்துல நீங்க எடுங்க, அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போனா எல்லாத்தோட கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, நான் ஒரு அறிவாளியா நான் பார்ப்பேன் கோபிநாத்தை ஒரு அறிவாளியா நான் பார்ப்பேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு எனக்கு தெரியும். யாரு கோபி சாதாரணமா வரல. கோபி வந்து பைட் எடுத்தாள் ரோட்ல நின்று நீங்க போறீங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் ஆபீசர் வந்து காத்துட்டு இருப்பாப்ல. சொட்டை வந்து வேர்வை உடம்பு, அவர் பேர நீர் உடம்பு ஃபுல்லா சட்டை எல்லாம் தொப்பையா நனைஞ்சிடும். அப்படி சட்டை ஒட்டிக்கும் உடம்புல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதே எக்மோர்ல கமிஷன் ஆபீஸ் இருந்த போது, நான் சொன்ன 90கள் காலகட்டத்துல 2000 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பம் பைட் அவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா தன் அறிவை பயன்படுத்தி மெல்ல மெல்ல வந்து நீயா நான் நிகழ்ச்சியில வந்து பெரிய ஒரு ஜாம்பவனா ஒரு அறிவுஜீவியா பார்க்கும்போது கொண்டு வந்து எங்க உள்ள விட்டானுங்க தெரியுமா? குக்கு வித் கோமாளில கொண்டு வந்து விட்டானுங்க. அந்த நீயானா அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த இன்னொரு இருக்குல்ல, அந்த சூப்பர் சிங்கர்ல கூட கூட்டுவாங்க. நான் அதை கூட நான் வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கலாம், அவர் வந்து ஜட்ஜா கூட வரலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க. இந்த காமெடி ஷோ எல்லாம் பண்ணாங்க பாருங்க, கலக்க போகுது யாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாத்துலயும் கொண்டு வந்து அந்த விஜய் டிவில இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன கேட்டா, எங்களால இவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கிடைச்சிருக்கா, அவனை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கும், சக்கையா பிழிஞ்சி அவனை தூக்கி அப்படி போடு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒருத்தன் கிடைச்சிட்டான். யாரு? இப்ப சிவகார்த்திகேயன் எல்லாமே விழிஞ்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் மேல வந்தாரு. பாருங்க, அவனுக்கு இப்போ நான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் உஷாரா இருக்கிறான். இங்க இருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டான். புரியும் சொல்றது? திருப்பி அவன் வரல, வந்தாலும் அப்படி மேலோட்டான். இல்லை விட்டுனா அவன் எல்லாத்துக்கும் ஜட்ஜா. இப்ப இல்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூப்பிடுவான் கண்டிப்பா. எங்களால தான் நீ வந்த, மார்க்கெட் எல்லாம் போயிடுச்சு இல்ல, வந்து கொஞ்சம் ஜட்ஜா உட்காரலாம் இல்லன்னு கூப்பிடுவானுங்க. அவன் உஷாரா இருக்கிறான் இப்போ. ஏன்னா இவனுக்கு வருத்தமே என்ன கேட்டனா, ஏன்னா நீங்க யாரெல்லாம் கூட்டுவாங்க, கோபிநாத்தை கூட்டு வந்து குக்கு வித் கோமாளியில விடுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? இல்ல கலக்க போகுது யாரில் கொண்டு வந்து போறீங்க காமெடி. அவன் ஒரு காமெடினா ஒரு அறிவுஜீவியா நம்ம பாக்குறோம். அவன் இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும்னு நம்ம ஆசை. உண்மையிலே இந்த நீயா நான் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எடுக்காத சப்ஜெக்டே கிடையாது. அது மொக்க சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிவார்ந்த கண்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டான். புரியுதா? இதுக்கு மேல சப்ஜெக்ட் எடுக்காத சப்ஜெக்டே கிடையாது, எல்லாம் முடிச்சாச்சு. புரியுதா சொல்றது? இப்போ நீங்க என்ன செய்றீங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோ. நம்ம மாக்காப்பாவையும் அப்படிதான் எடுத்து ஆங்கரா போட்டுருக்காங்க. மாக்காப்பா இருக்கட்டும், அந்த காக்காப்பா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும்மா, நான் கேட்கறது இருக்குன்னா, இவன் வந்து இப்போ இவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஒரு மனித பிறவிகளா எடுத்துக்க முடியும். யாரு? மாக்காப்பா, இந்த புகழ், அப்புறம் ராமன், இவங்க எல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட்ஸா எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் மீன்னா இவ்வளவு நாள் நிக்கணும்ல, பல விதமான முகத்தை காட்டி. மாக்காப்பாவெல்லாம் பெரிய லெஜெண்ட்லாம் சொல்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திறமை உள்ள நபர்கள் இவங்க எல்லாம். மனிதர்களா நான் எடுத்துக்கலாம். இப்ப புகழெல்லாம் ஒரு மனிதரா எடுத்துக்கலாம் இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி, ராமன், இவங்க எல்லாம் வந்து ஒரு மனிதர் பிறவிகள். இது திவாகர் மனிதர் இல்லன்றீங்க. அவன் நான் தான் சொல்றேன்ல, அவன் பேசுறதெல்லாம் பாருங்க. நான் ஏதோ நீங்க இதை பார்த்துட்டு பேசுங்க. அவன் பொது நிகழ்ச்சியில போயிருந்தேன். நான் பொது நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன்னு நான் லேட்டா போனேன். லேட்டா போனாலும் நான் என்ன செஞ்சேன், கடைசி வரிசையில உட்காந்துக்கிட்டேன். நான் போனது லேட்டு, ஏன்னா இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு என்னால போகாம இருக்கக்கூடாது சொல்லிட்டு போனேன். கடைசி லாஸ்ட்ல உட்காந்துட்டேன். நான் வந்த மாதிரி இருக்கணும், உள்ள போய் முன்னாடி போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அவனை ஒரு 5 நிமிஷம் தான் பேச சொன்னாங்க, கூப்பிட்டாங்க மேடையில. அவன் பேசுனது, அதுக்கப்புறம் அவன் பண்ண அந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் நான் ஓரமா உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த விழா நிகழ்ச்சி நடத்துறவங்க என்னை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கொண்டு வந்து முன் வரிசையில வந்து விட்டாங்க. அப்போ வந்து நான் முன் வரிசையில உட்காந்து, நான் 3வது வரிசையில தான் நான் உட்கார்ந்தேன். இருக்கட்டும் பரவாயில்ல சொல்றேன். ஆனா இவன் பண்ண அத்தனை சேட்டையும் நான் பார்த்துட்டு தான். அததான் சார் மக்கள் ரசிக்கிறாங்க. மக்கள் ரசிக்கிறாங்கன்னு அதை திரும்பி சொன்னேன். நீங்க மக்கள் பிரபலமா இருக்கேன், என்னோட மக்கள் பிரபலத்தை இந்த செல்லுல வந்து எல்லா குப்பையும் வருதா, எவ்வளவு குப்பைக்கு வருது, எத்தனை விதமான குப்பைக்கு வருது ஒரு நாளைக்கு. அதுல நம்ம சூஸ் பண்றது தான். நாம என்ன மனசுல விரும்பி சூஸ் பண்றோமோ அது கண்ணுக்கு முன்னாடி வரும்.
அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கு. இந்த செல்லே அப்படிதான் வச்சிருக்கு. நாம என்ன விரும்பி பார்க்குறோமோ அது திருப்பி திருப்பி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒரு தடவை ஒருத்தர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வருவாங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வரும். இவனை ஒரு முறை இவன் பண்ற சேட்டையை வந்து விரும்பி பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் செட்டிங் இருக்கு அந்த செல்லுல. ரசிக்கிறாங்களே சார். ரசிக்கிறாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? பார்க்குறவங்க அத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்னு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுங்க. கமெண்ட்ல வந்து யாராவது ஒரு அந்த கமெண்ட் எடுத்து படிங்க. இந்த கமெண்ட்ட படிச்சீன்னா நீ தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றாங்கன்னு எடுத்து பாருங்க. யார் திவாகருக்கு? எல்லாம் நெகட்டிவ் தான் வருது. இத இப்பவே என்ன போடுறான் தெரியுங்களா? நல்லா பொளந்துக்கிறானுங்க. சூப்பர்ன்றானுங்க. எது? எடுத்து பாருங்க நீங்க. நான் பொய் சொன்னா நீங்க எடுத்து பாருங்க. நான் பொய் சொல்றதா தோணுதுல்ல? எடுத்து பாருங்க. அவன் பேட்டி கீழ எல்லாத்தையும் படிங்க. அதையே ஒரு நிகழ்ச்சியா நீங்க போடலாம். பேட்டி கீழ கமெண்ட் படிக்கல. இல்ல அவன் பேசுறத நீங்க பாருங்கம்மா. நானு அப்புறமா அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இவன் என்ன வாய விட்டான்றது நமக்கு தெரியாது. கானா வினத்தோட தான் அவர் பயணிச்சிருக்காரு. அவர் தான் எல்லாத்திட்டையும் சொல்லி அடிக்க வச்சாரு. அவர் ரவுடி பேக்ரவுண்ட்ல எனக்கு வந்து இருக்காருன்னு இது பாருங்க, சொல்றாரு. முதல்ல இவனே வந்து ஒழுங்கு இல்லம்மா. இவன் பேசுறது பாரும்மா. நமக்கே வெறுப்பா இருக்கும்மா. இவன் பேச எனக்கேம்மா நான் ஒரு டாக்டர் எனக்கே 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 இந்த இதுன்னா அப்ப பாருங்க மட்டும் எனக்கே 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 இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுதானே அந்த எனக்கே நான் எனக்கேன்றது ஆணவம் இல்ல அது. இது நானே எனக்கே அது சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சொல்லுங்க. ஸ்டாருக்கே இப்படின்றப்போ அப்ப சாமானிய மக்களை பார்த்தா அடிக்க மாட்டாங்களா? சாமானிய இவருன்னா பெரிய அப்புறம் என்ன வேற மாதிரி சொல்லிடுவோம். அப்புறம் இவருன்னா பெரிய வாட்டர் மிலான் ஸ்டார்ஸ். ஆமா பெரிய வாரு பைத்தியமா சொல்லிருக்கான் வந்து கேட்டா அவர் 10 படத்தை நடிச்சுட்டா இப்ப கூட சமீபத்தோட படத்தை நடிச்சா அது ஏய் இருடா நீ என்ன வேணா இருந்துட்டு போ. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுமா? நீ அடிச்சு அவன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா பாருங்கம்மா. என்ன நடந்தது ஏதாவது சொல்லியிருக்கானா? சீக்கிரமா போயிட்டாராம் சார். சீக்கிரம் அங்க என்ன நடந்தது? இவன் என்ன வாயை விட்டான்? அவங்க என்ன பேசுனாங்க? இவன் என்ன பதிலுக்கு பேசினா? எது இவன் கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது அவன் பொது நிகழ்ச்சி நடந்துக்கும் போது பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் கூட கோவம் வரும். இவன் பண்ற சேட்டை இது சாதாரண மனிதர்கள். அது அவரோட இயல்பு சார். இயல்புன்னு கிடையாதுமா. மத்தவங்களுக்கு புரியுது. இயல்பு எதை இயல்புன்னு சொல்லுவீங்க? இவன் பண்ணக்கூடிய சேட்டைகள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை இவன் வந்து அமைதியா உட்காந்துட்டு அப்படி போயிடும் நீங்க நினைக்காதீங்க. இவன் பண்ணக்கூடிய சேட்டை இவன் பேசக்கூடிய சேட்டை கடுப்பா இருக்கும். நீங்க ஒரே தடவை மைக்க கொடுத்துருங்க அவங்ககிட்ட எப்பயாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு பொது நிகழ்ச்சி கூப்பிட்டு கெஸ்டா கூப்பிட்டு மைக்க மட்டும் கொடுங்களேன். இது பார்வையாளர் மத்தியில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு தூக்கி அடிக்கிற அளவுக்கு பேசுவான். தப்பு. நான் என்ன சொல்றேன்னா சரி நீங்க கூட இருந்துங்க. நீங்க உங்க திறமையை கூட இருக்கட்டும். நீங்க பேசும்போது அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. அவங்க எல்லாம் பாவம். ரொம்ப அவரு சூரியெல்லாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 ரூபாய்க்கு வந்து அப்படி அடுத்தவங்க வந்து ரொம்ப இறக்கி டிஃபேம் பண்ணி இவனும் பெரிய அப்பாட்டக்கர் இந்த மாதிரி பேசும். இப்போ நான் சொல்றேன் இதை நான் ஆதரிக்கல. இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடுறத நான் ஆதரிக்கல. ஆனால் வந்து தப்பு அது கண்டிப்பா செய்யக்கூடாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாத நம்ம ஜட்ஜ் பண்ணோம். காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க விசாரணை பண்ணட்டும் இல்லையா? விசாரணையில என்னன்னு தெரிய வரும்ல. விசாரணை அறிக்கையில வந்து இவர் உண்மையிலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? இப்போ கூட அவர் விசாரணை கேட்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றதே ஆணவம் தான். இது காவல் நிலையத்துக்கு வந்து காவல் நிலையத்தை நீ போய் புகார் கொடுத்துட்டா உடனே அவங்க வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற பாருங்க. நீங்க நடவடிக்கை எடுன்னு கேட்கலாம். ஆனா வந்து இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வந்து பண்ற பாத்தீங்களா? அப்ப அதுவே உள்நோக்கம் தெரியுது. புரிய சொல்றது நீ புகார் கொடுத்துட்ட விசாரணைகள் இருக்கு மன்னிப்பு கேட்கணும்னா அப்போ உன் நோக்கம் என்ன? அங்க நீ அடிச்சியா இல்லையான்னு அவங்க வந்தா எனக்கு தெரியும். நீ அடிச்சியா இல்ல நீ என்ன பேசுன? நீ வாயை கூட விட்டுருக்கலாம். அவங்க பதிலுக்கு அடிச்சிருக்கலாம். நமக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம வந்து விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பத்தி எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து வன்முறையில வந்து இந்த மாதிரி பேசுறது தப்பு. அதே சமயத்துல இந்த விஜய் டிவியே இதே வேலைதான் அவங்களுக்கு. இப்படி ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி இப்போ இந்த நிகழ்ச்சி என்ன ஆகும்? அதுல இந்த இறுதியா சார் இப்போ மாகாபா ஆனந்த் வந்து இத்தனை ஆண்டுகளா ஒரு ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்காரு. அது எல்லாமே குடிபோதையில தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆங்கரிங் பண்றதே குடிபோதை. நீங்க இது ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க குடிக்காத இருக்க என்னெல்லாம் கேவலமா பாக்குறாங்க. இது அதை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நோயாளி மாதிரி பாக்குறான். இல்ல சார் நீங்க குடிக்க மாட்டீங்களா? குடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? மது விரும்பியா கூட இருக்கலாம். மாகாப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து நான் வந்து குடிக்காதவன் குடிப்பழக்கம் இல்லாதவன் எங்கன்னா சொன்னாரா? குடிபோதை ஒரு பெரிய விஷயமாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரண விஷயம். குடிக்கலன்னா என்ன கேலி கிண்டல் பண்றாங்க. இப்போ இது வேஸ்டா இருக்காரு. கர்மம் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. குடிக்கூட மாட்டீங்களா? இந்த பீரு அது கூட சாப்பிட மாட்டீங்களா? என்ன சார் நீங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றோம். அதுமா எதுக்கு செய்யும் தொழிலே தெய்வம்? செய்யும் தொழில்னா என்ன தொழில்? புரியல.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குல்ல சார். இல்லம்மா, இல்ல குடிக்கிறது ப்ரொஃபஷன் சொன்னீங்க. நீங்க எதுக்கு இப்ப இந்த வார்த்தை சொன்னீங்க? செய்யும் தொழில் தெய்வம்னா நீங்க நான் என்ன டாஸ்மாக்ல வேலை செய்யறேன் இல்ல, எதுக்கு அதை சொன்னீங்க? சார் ஒரு வேலை செய்யறப்போ இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட மாட்டாங்கல்ல நீங்க சார். அப்படி பார்த்தா வந்து சில பேர் இருக்கிறாம்மா, குடிச்சிட்டாதான் வந்து என்னால இது பண்ண முடியுன்றவங்களாம் இருக்கிறாங்க. கண்ணாசனே குடிச்சாதான் நல்லா பாட்டு எழுதுன்னு சொல்றாரு. இப்ப மாக்காப்பா சொல்லுவான், எனக்கு குடி போதையில் லைட்டா இருந்தாதான் சார் என்னால நடிக்க முடியும் சொல்றேன்னு வச்சுக்கலாம். உன்னை விஜய் டிவில இருந்து எனக்கு நான் வேலையை விட்டு எடுத்துட போறாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சரி நான் கேட்கறேன், எனக்கு நான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிப்பழக்கம் இல்லாதவரா? அது தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இதெல்லாம் போற போக்குல வந்து ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறதுன்னா இப்படி சொல்லலாம். 24 மணி நேரம் ஒரு குடிச்சிட்டே இருப்பார். எங்கேயாவது நீங்க சொல்லுங்க. இப்போ குறிப்பிட்டு இப்போ நம்ம நேரா இங்க வந்துரும். பல கட்டங்கள்ல நம்ம தொடர்ச்சியா ஒருத்தரை வாட்ச் பண்றோம், இல்லை ஃபாலோ பண்றோம் ஏதாவது விஷயத்துலனா அப்போ வந்து சொல்லலாம். சம்பந்தப்பட்டவங்க நெருக்கமானவங்க கிட்ட கேட்கும் போது ரைட் இது ஓகே. இப்போ மாக்காப்பாவோட நெருக்கமானவங்க கிட்ட கேட்டதான் அவர் வந்து குடிப்பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியும் இல்லையா? இப்போ நானே போறேன் ரோட்ல மயக்கச்சி விழுந்துடுறேன் ஒரு வாரமா இல்ல. அந்த மாதிரி ஒரு தடவை உட்கார்ந்து 2 கான்ஸ்டபிள் தான் கூட்டுமே வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகி விழுந்துட்டேன். என்னை கொண்டு போய் அப்படியே ஒரு ஓரமாக கொண்டு போய் வந்து உட்கார வச்சாங்க. இது ஒரு ரோடு ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? காலங்கத்தில் 10:30 மணிக்கு வச்சா குஷ் விழுந்துருது பார்த்தீங்களா நாய் அப்படின்னு சொல்லிட்டு தானே போவாங்க போகிறப்போ. ஆனால் நான் பிபியில் வந்து தெரியுமா யாருக்காச்சும்? இல்லை, தெரியாதுல்ல. அவ்வளோதான். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணால் பார்ப்பது காதல் கேட்பது தீர விசாரிக்கிறதே பொய்யாயிடுது. அதனால வந்து இவன் சொல்லிட்டானா உடனே மாகாப்பா வந்து ஃபுல் குடிகாரன்ற பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது. யாரையுமே சொல்கிறேன் இல்லை. அதான் சார் இப்போ வந்து பார்த்தா குடிக்கிற விஷயம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைம்மா. அப்படி ஆயிடுச்சு. அதை நான் ஆதரிக்கல. தப்பு. குடிக்கூடாது. மதுவை வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு நாவால் தொடக்கூடாது. அது ஆபத்தானது. அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியும். இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா விளைவுகளை யாரெல்லாம் வந்து எதிர்நோக்குறாங்களோ, அந்த பழக்கம் உள்ளவங்களால் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைவுகளை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். ஏன் குடிக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஈரல்லாம் கெட்டு போன பிறகு அப்புறம் அவங்களும் உணர்வாங்க. அது பண்ணக்கூடாது தான். ஆனால் வந்து இது மாதிரி வந்து ஒருத்தர் சொல்றாங்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கூடாது. திவாகர் சொல்றதெல்லாம் நீங்க காமெடியா எப்பவும் வழக்கம் நீங்க தான் சொன்னீங்களா, ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க இல்லைங்களா? இதையும் கூட ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான். தொடர்ந்து பேசும் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.